வெல்கம் டு கீதாஸ் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம வழக்கமாக அரைக்கிற கார சட்னியோட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான உடனே 6 காஞ்ச மிளகாய், நீங்கள் 7 கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே அதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் நான் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது 2 போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சில பேர் உளுந்தம்பருப்பு மட்டும் போடுவாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். இப்போது இதில் நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, சைஸ் சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கலாம். நல்லா கலர் மாறினோடனே பூண்டு 5 to 6. இப்போ தான் நம்ம சீக்ரெட்டே இருக்குது, ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இது நீங்கள் சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கிய தக்காளி 2. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இதை சட்னியோட கலந்துடலாம். நம்மளோட சுவையான கார சட்னி இல்லை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.